ஒரு கனவு நனவானது. பாடலிபுரத்தின் செல்வந்த வியாபாரியாக ஹேரலால் ஒரு காலத்தில் இருந்தார். விவேகமற்ற முதலீடுகள் மற்றும் தாராள மனப்பான்மை விரைவில் அவரது செல்வம் அனைத்தையும் காணாமல் போகச் செய்தது. இறுதியில் அவர் தனது பெரிய வீட்டை விற்று ஒரு எளிய குடிசையில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரது துரதிர்ஷ்டங்கள் அவர் மனதில் பெரும் பாரமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் காளி கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்வார். ஒரு நாள் இரவு மனமுடைந்து துயரத்தில் அவர் கோவிலுக்குள் ஓடி தேவியின் முன் மண்டியிட்டு அவளுடைய பாதங்களை பற்றிக் கொண்டு தன் வேதனையில், அம்மா, உன் மகனுக்கு நீ ஒரு அடையாளம் காட்டாவிட்டால் அவன் இந்த பரிதாபகரமான வாழ்க்கையை முடித்துக் கொள்வான் என்று அழுதார். பின்னர் அவர் தனது ஏழை இருப்பிடத்திற்கு திரும்பினார். மன உளைச்சலுடன் அவர் ஒரு கலக்கமான உறக்கத்தில் ஆழ்ந்தார். அப்போது அவருடைய கனவில் ஒரு பிரகாசமான ஒளி அவருடைய அறையை நிரப்பியது. அந்த ஒளியின் மையத்தில் காளிதேவி தோன்றி, அன்பான மகனே, உனது பக்தி மற்றும் தூய்மையான இதயத்திற்காக குனுஜ் நகருக்குச் செல், உனது வறுமை நீங்கும் என்ற குரலை கேட்டார். மறுநாள் அதிகாலையில் கனவை மனதில் உறுதியாக கொண்டு ஹேரலால் உடனடியாக குனுஜுக்கு புறப்பட முடிவு செய்தார். அது ஒரு நீண்ட பயணம். வெப்பம் கடுமையாக இருந்தது. ஹேரலால் பகலில் ஓய்வெடுத்து இரவில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடைசியில் கால்வலியுடனும் சோர்வுடனும் அவர் குனுஜின் புறநகர் பகுதியை அடைந்தார். மேலும் ஒரு பழைய கோவிலின் இடிபாடுகளுக்கு வந்தபோது இரவின் மீதமுள்ள நேரத்தை அங்கே ஓய்வெடுக்க முடிவு செய்தார். இரவில் கூச்சல் மற்றும் ஓடும் காலடி சத்தத்தால் ஹேரலால் எழுப்பப்பட்டார். திடீரென்று இருட்டில் ஒரு உருவம் அவரை கடந்து கோவிலின் வழியாக மறைந்தது. ஹேரலால் தன் சுயநினைவை மீட்பதற்குள் மற்ற உருவங்கள் தோன்றின. அவர்கள் அவருடைய எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அவர் மீது பாய்ந்து கயிறுகளால் கட்டினார்கள். கடைசியாக உன்னை பிடித்துவிட்டோம், பரிதாபகரமான திருடனே என்று ஒருவன் கர்ஜித்தான். அந்த மங்கிய ஒளியில் ஹேரலால் ராஜாவின் காவலர்களின் சீருடைகளை அடையாளம் கண்டுகொண்டார். ஏழை ஹேரலால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது தன் துன்பங்களுக்கு முடிவே இல்லை என்று நினைத்தார். மறுநாள் காலை ஹேரலால் நகர மாஜிஸ்திரேட் முன் கொண்டுவரப்பட்டார். கண்ணீருடன் ஹேரலால் தனது துரதிர்ஷ்டங்களின் முழு கதையையும் மாஜிஸ்திரேட்டிடம் கூறினார். அதிர்ஷ்டவசமாக மாஜிஸ்திரேட் அவரது கதையை நம்பினார். மேலும் ஹேரலாலுக்கு சில நல்ல ஆலோசனைகளை வழங்க முடிவு செய்தார். நீங்கள் கனவுகளை நம்பக்கூடாது, ஏனென்றால் உங்கள் கனவு உங்களை சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது. நான் பாடலிபுரத்திற்குச் சென்று கோவிலுக்கு அருகிலுள்ள ஒரு குடிசையின் கொல்லைப்புறத்தில் உள்ள அரச மரத்தின் அடியில் தோண்டினால் தங்கம் கிடைக்கும் என்று நானே ஒரு கனவு கண்டேன். ஒரு வெறும் கனவுக்காக 50 மைல்கள் கூட நான் பயணம் செய்ய மாட்டேன் என்று மாஜிஸ்திரேட் தொடர்ந்தார். எனவே நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன், வீட்டிற்குச் சென்று முட்டாள்தனமான கனவுகளை நம்புவதை நிறுத்துங்கள். ஹேரலால் நீதிமன்றத்திலிருந்து தள்ளாடியபடி வெளியேறினார். அவர் மனம் குழப்பத்தில் இருந்தது. ஏனென்றால் மாஜிஸ்திரேட் பேசிய வீடு அவருக்கு தெரியும், அது அவருடையதுதான். இரவும் பகலும் பயணம் செய்து ஹேரலால் தனது சொந்த ஊருக்கு விரைந்தார். வெப்பமும் உணவும் அவரை பற்றி கவலைப்படவில்லை. அவர் அரச மரத்தின் அடியில் உள்ள தங்கத்தை பற்றி மட்டுமே நினைக்க முடிந்தது. அவர் பாடலிபுரத்தை அடைந்ததும் முதலில் கோவிலுக்கு சென்று காளிதேவிக்கு நன்றி கூறி பிரார்த்தனை செய்தார். அதே நாள் இரவு ஹேரலால் அரச மரத்தின் அடியில் தோண்டத் தொடங்கினார். அவர் பல மணி நேரம் தோண்டினார். வியர்வையில் குளித்தாலும் அவர் விட்டுக் கொடுக்க மறுத்தார். பின்னர் விடியல் நேரத்தில் அவர் 1, 2, 3 பெரிய மண்பானைகளை கண்டுபிடித்தார். அவை விலைமதிப்பற்ற தங்க நாணயங்களால் நிரம்பியிருப்பதைக் கண்டபோது அவருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி! இப்போது ஹேரலால் மீண்டும் ஒரு செல்வந்த வியாபாரி. அவர் எந்த முதலீட்டையும் 3 முறை பார்க்கிறார். மேலும் முன்பைவிட காளிதேவியின் மீது அதிக பக்தி கொண்டவராக இருக்கிறார். கதையின் நீதி, நம்பிக்கையும் பொறுமையும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றன, ஆனால் ஞானம் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது.